விவசாயிகள் நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக உதயமானது கதிரா நிறுவனம். மட்டக்களப்பு மாவட்டம் வாகரை பிரதேசத்தில் கதிரவழி கிராமத்தியர் பிரிவின் பிரதான வீதியை ஆண்டி கதிரா நிறுவனத்தின் பிரதான காரியாலயம் 2025/5/16 அன்று கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டது. கதிரா நிறுவனத்தை பொறுத்தவரையில் 3 பிரதானமான தூண்களை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கதிரா கிரீன்ஸ், கதிரா மார்க்கெட், கதிரா அகாடமி என்பனவே அவையாகும். வாருங்கள், அது தொடர்பான தகவல்களை நாங்கள் இனி பார்க்கலாம். நீண்ட நாட்களாக எமது மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை அலட்சி ஆராய்ந்ததற்கான தீர்வுகளை பெறுவதற்காக சோதராஜ் யாழினி அவர்களுடைய அயராத முயற்சியினால் உருவாக்கப்படுகிறது கதிரா கிரீன்ஸ் நிறுவனம். வாருங்கள், அது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். இது தீவிரை வலையொலி. தீவிரை வலையொலிக்காக நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புக்கும் அன்புக்கும் நன்றிகள் நண்பர்களே. மேலும் பல சுவாரஸ்யமான காணொளிகளுக்கு தீவிரை வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையில் கிராம மக்களுடைய சமூக, பொருளாதார, கலை, கலாச்சார, பண்பாட்டு பாரம்பரியங்களை தாங்கி தீவிரை வலையொலி சுவாரஸ்யமான காணொளிகளை உங்களுக்காக தருகிறது. வாருங்கள், காணொளிக்குள் அழைத்து செல்கின்றேன். கதிரா நிறுவனத்தினுடைய அங்குரார்ப்பண நிகழ்வு 2025/5/16 அன்று மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. கதிரா நிறுவனத்தின் ஸ்தாபகர் திருமதி யாழினி சோதராஜ் அவருடைய தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் புக் பிரிட்ஜ் நிறுவனத்தின் ஸ்தாபகர் திரு காஸ்டன் அவர்கள், அதேபோன்று புக் பிரிட்ஜ் நிறுவனத்தின் வணிக ஆலோசகர் திரு போரிஸ் அவர்கள், அதேபோன்று 23ஆம் கேப்டீம் சேர்ந்த அங்கத்தவர்கள் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி மாகரை பிரதேசம் திரு பி சோதராஜ் அவர்கள், அதேபோன்று பாடசாலையின் அதிபர்கள், சமூக மட்ட அமைப்பு கொண்ட பிரதிகள், அரச உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்திருந்தனர். முன்னதாக மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு மங்கள விளக்கும் ஏற்றி வைக்கப்பட்டதை தொடர்ந்து பிரதான கட்டடத்துக்கான நுழைவாயில் நாடா வெட்டி சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்போது ஸ்தாபகர் யாழினி சோதராஜ் அவர்களுடன் புக் பிரிட்ஜ் நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகளும் 23ஆம் கேப்டீமும் பொதுமக்களும் சேர்ந்து இந்நிலையத்தை சம்பிரதாயபூர்வமாக நாடா வெட்டி திறந்து வைத்திருந்தனர். திருமதி யாழினி சோதராஜ் அவர்களால் எழுதப்பட்ட திட்டமானது உலகளாவிய மதிப்பீட்டாளர்களால் அவை தேர்வு செய்யப்பட்டமை இங்கே சிறப்பாக குறிப்பிடத்தக்கதாகும். தேர்வு செய்யப்பட்ட மேற்படி திட்டத்தை மேலும் செம்மையாக்குகின்ற விதத்திலே சுவிட்சர்லாந்திலிருந்து புக் பிரிட்ஜ் நிறுவனத்தின் ஸ்தாபகர் திரு காஸ்டன் அவர்கள், அதேபோன்று வணிக ஆலோசகர் போரிஸ் அவர்கள், அதேபோன்று 23ஆம் கேப்டீமை சேர்ந்த அங்கத்தவர்களும் வருகை தந்து கடந்த ஒரு வார காலமாக இதற்கான மதிப்பீடுகளையும் ஆய்வுகளையும் செய்திருந்தனர். அதன் அடிப்படையில் கதிரா நிறுவனத்தின் எதிர்கால திட்டங்கள் சிறப்பான வடிவமைக்கப்பட்டமை சிறப்பாக குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்தும் வரவேற்புரையை ஆசிரியர் செல்லத்தம்பி சர்க்குணலிங்கம் அவர்கள் நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து தலைமையுரை யாழினி அவர்களால் நிகழ்த்தப்பட்டது. இன்னல்களுக்கு முகப்படுத்து சுனாமி, யுத்தம் போன்ற இன்னல்களுக்கு முகப்படுத்து, அதே போன்று ஒரு விவசாய தொழிலத்தை எமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே பார்த்து வளர்ந்த ஒருவர் தான். அதனால் இதன்போது கருத்து தெரிவித்த யாழினி அவர்கள் தொடர்ந்தும் பேசுகையில், எமது மக்கள் எதிர்கொள்கின்ற சிரமங்களையும் கஷ்டங்களையும் நான் கண்டு அதிகமாக கலங்கியிருக்கிறேன். இதிலிருந்து எமது மக்களுக்கான விமர்சனங்களை பெற்றுக் கொடுப்பதற்காக எந்த வழிவகைகள் மூலமாக முயற்சிக்கலாம் என்று பார்த்தபொழுதுதான் உருவாக்கப்பட்டதுதான் கதிரா நிறுவனம். ஆகவே இந்த நிறுவனத்திற்கு உங்களது பூர்ணமான ஒத்துழைப்பும் ஆலோசனைகளும் நமக்கு தேவை என்று தமது தலைமை உரையை நிறைவு செய்து கொண்டார். அதனை அடுத்து ட்ரீம் அகாடமியினுடைய ஸ்தாபகர் அவர்களால் கதிரா நிறுவனம் எதிர்காலத்திலே செயற்படுத்தப்பட்டுள்ள 3 வகையான மிக முக்கியமான கணியங்களை விளக்கி கூறினார். அதனை அடுத்து அந்த மண்டபத்திலே 3 இடங்கள் அதற்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கதிரா கிரீன்ஸ், கதிரா மார்க்கெட், கதிரா அகாடமி என்ற 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அவை தொடர்பாக எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள சேவைகள் தொடர்பாகவும் பணிகள் தொடர்பாகவும் வருகின்ற அனைவருக்குமான சிறப்பான விளக்கங்கள் அங்கே வழங்கப்பட்டிருந்தது. கதிரா நிறுவனம் கதிரா அகாடமி மூலமாக முறையான வியாபார வழிகாட்டல்கள், முறையான விவசாய செய்கைகள் மற்றும் நிதி முகாமைத்துவம் உட்பட அனைத்து வகையான அறிவு திறன் மனப்பாங்குகளை மாற்றுவதற்கான அனைத்து வகையான செயற்பாடுகளையும் கதிரா அகாடமி மூலமாக செயற்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் உள்ளதாக அவர்கள் அங்கே விளக்கி கூறினார்கள். இதனை மக்களும் தமக்கு தேவையான சந்தேகங்களை கேட்டு தெளிவடைவதற்கும் இவை வாய்ப்பினை அவர்கள் வழங்கியிருந்தார்கள். இதேபோன்று மறுமுனையிலே கதிரா மார்க்கெட் தொடர்பான விளக்கங்களும் வருகிறவர்களுக்கு அளிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. அதன் அடிப்படையில் வாராந்த உள்ளூர் உற்பத்திகளை விற்பனை செய்வதற்கான சந்தை வாய்ப்பு ஒன்றை ஏற்படுத்துதல், அத்தோடு மொத்தமாகவும் சில்லறையாகவும்
விற்பனை செய்வதற்கான உயர்ந்தபட்ச ஏற்பாடுகளை செய்யவும் கதிரா நிறுவனம் எதிர்பார்த்துள்ளதாகவும் அதற்கான விளக்கங்களும் அங்கே அளிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை கதிரா கிரீன்ஸ் என்ற கட்டமைப்பூடாக விவசாயிகளுக்கு தேவையான இயந்திரங்களை முகாமைத்துவம் செய்வது தொடர்பாகவும் இயந்திரங்கள் தொடர்பான தகவல்களை வழங்குகின்ற ஒரு கட்டமைப்பாகவும் அதேவேளை தேவையான விவசாயிகளுக்கு தேவையான இயந்திரங்களை தேவையான இடத்திற்கு கொண்டு சேர்ப்பிப்பதற்கான கட்டமைப்புக்கான ஏற்பாடுகளையும் கதிரா நிறுவனம் கொண்டுள்ளதாக கதிரா கிரீன்ஸ் என்ற கட்டமைப்பூடாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இதேவேளை கதிரா நிறுவனம் எதிர்காலத்திலே செயற்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் தொடர்பான மதிப்பீட்டுக்காக வருகின்ற வெளிநாட்டு ஆய்வாளர்களால் தயாரிக்கப்பட்ட காணொளியும் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டது. இதன்போது மாகரை பிரதேசத்தில் பல்வேறு இடங்களுக்கு அவர்கள் விஜயம் செய்து அங்குள்ள மக்களோடு அளவலாவி அவருடைய தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் தொடர்பான முறையான ஆய்வுகளையும் அதற்கான தகவல்களையும் சேகரித்துக் கொண்ட அடிப்படையில் செய்யப்பட்ட காணொளி அங்கே அனைவர் பார்வைக்காகவும் காட்சிப்படுத்தப்பட்ட பொழுது அனைவரும் கரகோஷங்களை எழுப்பி உற்சாகப்படுத்திக் கொண்டனர். அதனை அடுத்து இந்நிகழ்வை சிறப்பிக்கின்ற வகையிலே சிறுமி ஒருவரால் சிறப்பான நடனம் அங்கே நிகழ்த்தப்பட்டது. தொடர்ந்தும் கதிரா நிறுவனத்தின் உருவாக்கம் அதனுடைய செயற்பாடு தொடர்பாக கருத்து தெரிவித்த கதிரவழி கிராமத்தைச் சேர்ந்த கணபதி பிள்ளை ரூபன் அவர்கள் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், உண்மையில் கதிரா நிறுவனம் எம்மவரால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். ஆகவே இவற்றை கட்டியெழுப்ப வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம் ஒவ்வொருவர் கைகளிலும் இருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக விவசாயிகளின் நிலையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட நிறுவனம் என்ற அடிப்படையில் நாம் அனைவரும் இதற்காக கடுமையாக உழைத்து அதற்கான ஒத்துழைப்புகள் நல்க வேண்டும். இதன் மூலம்தான் எமது நிறுவனத்தை நாம் பலப்படுத்துவதோடு வெளிநாட்டு நண்பர்களும் இதற்கான பூர்ணமான ஒத்துழைப்புகளை தொடர்ந்து வழங்க வேண்டும் எனவும் இதற்கான ஆலோசனை வழிகாட்டுதலை எப்பொழுதும் செய்ய வேண்டும் எனவும் இதற்காக தமது நன்றிகளையும் தெரிவித்து தமது கருத்துக்களை நிறைவு செய்து கொண்டார். அதனையடுத்து பாகரை பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரியும் இஸ்தாபருடைய கணவருமாக்கிய புண்ணியமூர்த்தி சோதராஜ் அவர்களால் சிறப்பான முறையில் அங்கே கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் தனது மனைவியினுடைய செயற்பாட்டை அவர் பாராட்டி பேசியுடன் இதற்காக தாம் முழுமையாக ஒத்துழைத்து செயற்படுவதாகவும் இதற்காக தாம் இருவரும் இந்த கிராமத்திலே ஆன முயற்சிகளை மக்களுக்கு செய்வதற்கு காத்திருப்பதாகவும் அதனால் மனைவி எடுத்த ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் நான் பக்கபலமாக இருந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற எனவும் இந்த செயற்பாடுகள் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் தமது இதயபூர்வமான நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டும் எதிர்காலத்தில் இன்னும் பல சேவைகளுடன் நாம் தொடர்ந்தும் எமது கிராமத்திற்காக உழைப்போம் எனவும் குறிப்பிட்டார். கதிரா நிறுவனம் மிக பரந்த சேவைகளை செய்யும் நிறுவனமாக மாற்றமடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி வாழ்த்தி இதற்காக உழைத்த திருமதி சோதிராஜ் ஜாலினி தம்பதிக்கு தீவரை வலையொலி சார்பாக மனதார நன்றிகளையும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மீண்டும் ஒரு காலை சந்திப்பு. வணக்கம். நன்றி நண்பர்களே. நன்றி.